ஆமா என்ன வைக்கப்படுற? எனக்கு தெரியாது ஒழுங்கா சொல்லிட்டு என்னது தாலி அறக்கும் பூனை காசு அடிச்சு கலப்புன பாடி சரியா எங்க கூப்பிடுறாங்க உன்னை வேலைக்கு தாலி அறக்கும் யாரு இல்லைங்க யாரு சொல்லு கீழே தட்டா மேல போடுறேன் தெரியல சொல்றதே ஒயின் சாப்பு வர சொன்னி மாமான்னு நான் நினைச்சேன் மரியாதை மாமா பையா ஆட லங்காரி பையா ஆட பிராமணி பையா ஆட முண்டக்கண்ண பையா என்னாச்சு? ஐயோ ஐயோ அத்தனை பாய்க்கோ ஐயோ என் கல்யாண சாமா போச்சு பலகார பாவி மூர்த்தி அறுத்து வாயில போட்டுக்கிறேன் அம்மா ஆடுற மாதிரி தெரிஞ்சுனா நாங்க வந்துட மாட்டாயா உலகார பாவி மூணுத்தி அறுத்து வாயில போட்டுக்கிறியாடா
அடுவா சொல்லு என்ன பண்ணுது என் பொண்டாட்டி விட்டால விடுவா விடுவா என் மாமியார் கேப்பால மாமியா கேட்க போல டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா என்னத்த மம்மு ஏய் மம்முன்னா என்னது பிப்பித்தி பிப்பித்தி என்னடா பண்ணுது சொல்றோம் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ண சொல்லும் என் மாமியார் கல்யாணம் பண்ணிட்டியா யாருக்குமே சொல்லலையே சீதனமா கட்டணும் என்ன பண்ணுது 3 பட்டை வெள்ளி அண்டா கயிறு 3 பட்டை 3 பொட்டை கிடையாது பட்டை சும்மா கொசு ஓட்டு வைங்க என்ன பாத்துக்க அடுத்துக்குள்ள தொங்குது ஐயா என்ன செய்யணும் நான் ஒரு விகடக்கவி ஐயா மாட்டேங்கிறேன். சைலண்ட் எல்லா காலத்தாமதம் வந்தால் கட்டுக்கல்ல கொட்டி எடுக்கிற மாதிரி வாங்க அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, நமது அழகான துருஞ்சாபுரம் கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வேடியப்பன் இந்த மாபெரும் திருவிழாவை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் திருவிழா நடக்க அரிய வாய்ப்பு தந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கொத்தந்தவாடி கிராமத்தை சேர்ந்த ராஜாமணி அன்பு உள்ளம் கொண்ட ஐயா மேடை அருகாமையில் வரும்படி அன்போடு அழைக்கிறார்கள். இந்த விழா குழுவினர்கள் சார்பாகவும் இந்த மாபெரும் திருவிழா விழா குழுவினர்கள் சார்பாகவும் ஐயா இதற்கு பொன்னாடை போற்ற இருக்கிறார்கள். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பாக ஓட்டேரி கிராமத்தை சேர்ந்த இந்த மாபெரும் மேடையை அலங்காரம் செய்த அருமை உள்ளம் கொண்ட பிச்சாண்டி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் வார்டு உறுப்பினர் பிச்சாண்டி என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் ரூபாய் மேடை அலங்காரம் செய்து ரூபாய் 7000 மாறி வழங்கியிருக்கிறார். மாறி வழங்கிய அன்பு உள்ளத்திற்காக விழா குழுவினர்கள் சார்பாக ஐயா புலி ஐயா அவர்கள் ஏதோ பொன்னாடி சாட்டுகிறார்கள். புலியே கொட்டை எடுத்த புலியோ கொட்டை எடுக்காத புலி எடுத்து நன்றி அமைதி சைலன்ஸ். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, பண்ற கோபால் தயவு செய்து நீங்க அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசுறோம்னு உங்களுக்கு கேட்கும்.
மலர்வது எனக்காக எப்படியோ நதிகளும் எனக்காக. ஓ ஆ. வணக்கம் வணக்கம் வணக்கம். அமைதி 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 சலான். ஓகே தலைவரே. தம்பி உட்காருங்கப்பா. தயவுசெய்து அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தா தான் நீங்க எதிர்பார்க்க கதை இருக்கும், காமெடி இருக்கும். நீங்க சத்தமா நாங்க பேசுறத குறைச்சிக்குவோம். எப்படியும் போயிட்டு வந்து பணம் கொடுக்க தான் போறாங்க நாட்டம்லாம். தயவுசெய்து இந்த கலதேவி நாடகம் எடுத்து ரசிக்க வேண்டும் என்று தாம்பலத்தை தரித்து அமைதியா நாடகத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு நாங்க கதையை சிறப்பா பண்ணி தரோம். தயவுசெய்து ஒத்துழைப்பும் அமைதியும் உங்களான நாங்க எதிர்பார்க்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை உச்ச மீது வா நிறுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று கச்சிதம் எடுத்துரைத்த கவிக்குயல் பாரதிக்கு ஒரு வணக்கம். கல்லடிப்பட்டி கசையடிப்பட்டி கடும் சிறையில் சக்கிடுத்த வாவு சிதம்பரனாக்கு ஒரு வணக்கம். நாடு காக்க தன் மானம் காக்க தம்முயிரை தூசணம் மதித்து மரக்கிளையை தூக்குக்கிற முத்தமிட்ட மா வீரர். ஏய் தம்பி மா வீரர் கட்டபொம்மனுக்கு ஒரு வணக்கம். அது மட்டுமா தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்றும் மனையா ஜோதி நிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு வணக்கம். என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்தை கண்டு கழிக்க வருகை தந்திருக்கின்ற கோடான கோடியுடைய கலை சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய நாடோ இந்த மகேந்திராபுரி நாடு. இந்த மகேந்திராபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவன். எனது பெயரோ சுந்தர். எனக்கோ ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி. நாங்கள் இருவரும் ஏழ்மையான குடியில் பிறந்திருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அரிதினமும் என் அன்பு தங்கையை காண்பது வழக்கம். அன்பு தங்கை சுகந்தியை பார்ப்பது வழக்கம். என் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வழி மீது விழிவத்தை காத்து கொண்டிருப்பா. தங்கையை பார்க்க வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். தாய்த்தப்பட்ட இதயங்களில் என்று மணியா ஜோதி நிற்கும் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் புகழை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். ராஜா எதுவுமே டீ வாங்கி சாப்பிடு ராஜா. நன்றி 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 நன்றி. ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? வேதனையில் இருவாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீங்கள் மறுபிறவி வந்திடையா சாதியத்தை சங்கரித்த சமத்துவத்தை மீட்டெடுத்த பார்முரசாய் அவதரித்த எங்கள் போர்வாலே வந்திடையா நீ வந்திடையா.
அப்படிப்பட்ட அன்பு தலைவர் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் அவரை போல வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நல்ல பேரையும் புகழையும் வாங்கி தருவதுதான் ஒவ்வொரு தமிழ் குடிமோட கடமை. என்ன இது ஆடி பாடிக்கொண்டே வந்து விட்டோம். இவருடைய அன்பு தங்கை சுகத்தையை காண முடியவில்லையே. தங்கா சுகத்தி பொள்ளாச்சி மரோட்டுல பொன்னா பாரு சோக்குல இவளாட்ட ஒரு பெண் பிள்ளை எங்கேயும் இல்ல சொன்னா தானே கேட்டுக்கோ எந்த ஊரில் பொள்ளாச்சி மலை ரோட்டுல பொன்னா பாரு சோக்குல பொள்ளாச்சி மலை ரோட்டுல பொன்னா பாரு சோக்குல முத்தூரத்துல வல்லாக்கி முன்னே போகுதா மொத்த தட ஊர்கோள பின்னே போகுதா பொள்ளாச்சி மலை ரோட்டுல பொன்னா பாரு சோக்குல மேலும் ஈழமே குறித்து பின்னாக பிரிந்து சுகந்தி சுகந்தி வெற்றி ஒரு சின்ன பூரா போடுது
தங்கி அஜய் தங்கி சுகந்திய வாழ்த்துங்கள் என்ன சுகந்தி என் செல்லம் என் பட்டு நீ இன்று போல் என்ற நாள் சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும்மா தங்கச்சி என் உயிரே நீதானம்மா இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வர இந்த அண்ணன் உயிர் வாழ்வதே உனக்காகத்தானம்மா ஏனென்றால் நான் சின்ன வயதாக இருக்கும் போதே நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம அனாதை விட்டு இருந்து விட்டாங்க தாய் தந்தை முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது சின்ன வயதுல இருந்து தாய்க்கு தாயாகவோ தந்தையாகவோ அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துட்டேன் தங்கச்சி என் செல்லம் என் பட்டு நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டியிருக்கமா எப்படி தெரியுமா தங்கச்சி சுகந்தி என் செல்லம் மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும் கல்ல கல்லு முகத்தையும் பட்டுன்னு மண்ணை தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ளக்கல்லி முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா தொட்டு கும்பிட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும் வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா மரக்கல ஓடுற வைக்கையும் வந்து பட்டுக்க புரட்டுமா தட்டால ஓடுற காவிரி வந்து சட்டங்கள் பாடட்டுமா ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மழைய மாத்திக்கமா மண்ணை தொட்டி விட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா வெள்ளக்கல்லி முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா தங்கச்சி அது மட்டுமா செவ்வான குலுங்கிட சீரெல்லாம் வழங்கிட சிங்கார பந்தல் கல்யாணமாம் தங்க கல்யாணமாம் ஆமாமா உனக்குதான் சிங்கார பந்தலில் கல்யாணமாம் தங்க கல்யாணமா செவ்வான குலுங்கிட சீரெல்லாம் வழங்கிட சிங்கார பந்தலில் கல்யாணமாம் தங்க கல்யாணமாம் மட்டாப்பு பூவானம் பூ போட்டு தாளாட்ட மாப்பிள்ளை பெண்ணும் தான் வந்தாச்சி ரோட்டோரம் பச்சத்தா கூறாத பூங்காத்துதான் கண்டு படுமா வந்து ஊர் பார்த்துதான் தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும் வெள்ளக்கல்லி முகுத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா தங்கச்சி சுகந்தி அம்மா, நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டியிருக்கமா தங்கச்சி நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைமா குட்டி பெண்ணா இருந்த நீ வளர்ந்து குமரி பெண் ஆயிட்ட அதனால காலாகாலத்துல நல்ல அழகான எப்படி நல்ல அழகான நல்ல படிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் செஞ்சு ஏமா என்னம்மா அண்ணா வாய்மொழி அடி போறோம் இதேம்மா பெரியமா கல்யாணம் சொன்னா போதும் கல்யாணமே வேணான்றம்மா எத்தனை காலத்துக்கு தான் நான் பொத்தி பொத்தி வளர்ப்பது இந்த பொல்லாத உலகத்துல எல்லாம் கண்ணு வச்சுக்கிறாங்க தங்கச்சி மேல ஏமாந்தா போய் கொஞ்சம் பரதல் வச்சு அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா பெண்ணாக பிறந்தால் தக்க பருவத்துல திருமணம் நடக்கணும் இல்லைன்னா இந்த ஊரலகா தவறா பேசுமா இதை பார்த்து உனக்கு கல்யாணம் நடக்கல மொத்த பேரும் உங்களை கண்ணு வைக்கிறானுங்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்க்கணுமா சொல்லுமா எப்ப பார்த்தா திருமணம் திருமணம் சொல்றீங்களே அமைதி தெரியுமா எவ்வளவு 10 லட்சம் ரூபா அதுன்னா இதுதானே அது மட்டுமா கேட்கறான் அந்த பாவி பசங்க என்ன கேக்குறானுங்க ஒரே ஒரு மோட்டர் வண்டியும் ஒரு காரும் கேட்கறானுங்க தங்கச்சி அது கையில போவீங்க என்னமா செய்வது பெண்ணை பெற்றெடுத்துட்டா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை கொடுத்து தானமா ஆகணும் ஏன்னா ஏன் தங்கச்சி புகுந்த
புகுந்த வீட்டுல சந்தோஷமா கண் கலங்காம வாழணும்னா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை நான் கொடுக்க தயாரா இருக்கமா. பணத்தை பத்தி கவலைப்படாத. உன் அண்ணன் படுத்திருக்க, பக்கத்தறி உள்ளனா இருக்க, உடலில் வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபாய் சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம் செஞ்சு பாருங்க. எனக்கு வயதே ஆகிவிடும். அப்படியா தங்கச்சி, கவலைப்படாதம்மா. உனக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளை அமைச்சிச்சுன்னு வச்சுக்க, விடிறதுக்குள்ளயா இந்த துறிஞ்சாம்பாடியில வட்டிக்கு பணம் வாங்கியாவது கல்யாணம் பண்றேன். ஆமாம்மா தங்கச்சி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்முடைய கலதேவி நாடக மன்றத்தை ரசிக்க வேண்டும் என்று தாம்பலத்தை கொடுத்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த நல்ல உள்ளத்தை தவறா பேசவே கூடாதுமா. ஆமாம்மா தங்கச்சி, எப்படியோ உனக்கு திருமணம் நடந்தா அதுவே எனக்கு போதுமானதுமா. பேசிக்கொண்டிருந்தா நேரம் போறதே தெரியாது. வேலை தேடி தேடி எனக்கோ பசி அதிகமா விட்டது. கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுமா. ஏமா சாப்பாடு 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 உடைக்கத்தே ஜான் வயிற்றுக்காகத்தானே. சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். எதுவுமே இல்லையா? என் தங்கச்சி சிக்கனமா குடும்பம்னே தெரியலம்மா. போன வாரம் தான் வேலைக்கு போய் முல்லைங்க பத்தியாட்ட 200 ரூபாய் தந்து கொடுத்தேன். சிக்கனமா செலவு பண்ண தெரியலம்மா அவளுக்கு. ஏமா கேளுங்கம்மா கதைய. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 10 நாளைக்கு வேலை கிடைக்க மாட்டேதுமா. அது மட்டும் கிடையாது, நல்லவனுக்கு எங்கம்மா வேலை கிடைக்குது? முள்ள மாறி முடிச்சவைக்கு தில்லு முள்ளு பண்ணதான் காலமா இருக்குது.